திருப்பதி, ஸ்ரீரங்கம் இன்னும் நிறைய பெருமாள் கோயில்கள்லையும் ஆஞ்சநேயர் கோயில்கள்லையும் பிரசாதமாக கொடுக்குற இந்த மிளகு வடையை கருப்பு உளுந்தில் செஞ்சு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை எப்படி நம்ம நார்மலான உளுந்தில் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வடைக்கு நீங்கள் என்ன பேர் சொல்வீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து வச்சுருந்தீங்கன்னா 5 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் உளுந்த வடைக்கு ரெடியான மாதிரி ஆயிரும். ஸோ அங்கங்கே பருப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இந்த வடைக்கு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலை இல்லைனா பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா ஈரத்துணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தட்டை மாதிரி தட்டிக்கலாம். நடுவில் ஹோல்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வடை தட்டும் போது மொத்தமாக ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாவு தட்டும் போது நல்லா மெல்லிஸாக நல்லா தட்டையாக தட்டுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வடையை. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆரஞ்சு கலரில் ஃப்ரை ஆயிரும். அப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மிளகு வடை ரெசிபி ரெடி ஆயிரும்.